நண்பா, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த டாப்பிக்கில் 2 வீடியோ போட்டிருக்கோம். தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டையே உருவாக்கி வச்சுருக்கோம். அந்த 2 வீடியோவையும் எப்படி போட்டிருக்கோம்னா, கவர்மெண்ட்டே மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு வீடியோவாக போட்டிருக்கோம். இன்னும் 2-3 வீடியோ வரும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் ஓரெழுத்து ஒரு மொழியை கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? கேள்வி மொத்தம் 23 தான் இருக்குது. இதை நல்லா பயிற்சி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கேள்வி தான் எக்ஸாமில் வரும். சரி, ஓகே, நம்ம ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். ஓரெழுத்து ஒரு மொழி 42 என்று கூறியவர் யார்? ஓரெழுத்து ஒரு மொழி 42 என்று கூறியவர். இதற்கான பதில் பவணந்தி முனிவர். இவர் யார் அப்படின்னா, நன்னூல் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கு இல்லையா, அதை எழுதியவர் தான் பவணந்தி முனிவர். அதில் தான் சொல்லியிருப்பார் ஓரெழுத்து ஒரு மொழி 42 இருக்குன்னு சொல்லியிருப்பார். நன்னூலின்படி ஓரெழுத்து ஒரு மொழிகளில் உள்ள குறில் எழுத்துக்கள் எத்தனை? ஓரெழுத்து ஒரு மொழி 42ன்னு பார்த்தோம் இல்லைங்களா? இந்த 42ல் 40 எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள், 2 குறில் எழுத்துக்கள். அந்த குறில் எழுத்துக்கள் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் நோ தூ என்பது குறில் எழுத்துக்கள். இந்த குறில் நோ என்றால் நோயை குறிக்கும். இதுக்கு அர்த்தம் என்னங்க? இதுக்கு அர்த்தம் நோய் என்பது அர்த்தம். தூ அப்படின்னா உன் அப்படிங்கிற அர்த்தம். சரிங்களா? இந்த 2ம் குறில் எழுத்துக்கள். அடுத்து 3வது கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. இப்படி தான் எக்ஸாம்பிளில் கேள்வி கேட்பாங்க. பொறுத்த சொல்லுவாங்க. சரி, இப்படியே பார்க்கலாங்களா? சோ என்றால் மதில், கா என்றால் சோலை, தே என்றால் கடவுள், நோ என்றால் வறுமை. நல்லா கவனிங்க. குறில் நோன்னா நோய், நெடில் நோ அப்படின்னா வறுமை. அடுத்து 4வது கேள்வியை பாருங்கள். ஓரெழுத்து ஒரு மொழிகளில் தவறானது எது? ஓகே, விடையை பார்க்கலாம். தே அப்படின்னா கடவுள், கரெக்டு. நே அப்படின்னா அன்பு, கரெக்டு. பை என்றால் இளமை, கரெக்டு. மே என்றால் மேகத்தை குறிக்காது, தவறு. மே அப்படின்னா அன்புன்னு அர்த்தம் வருங்க. மே என்றால் அன்பு, இது தவறு. அடுத்து 5வது கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. சரியாக பொருத்த வேண்டும். இதற்கான பதில் தா அப்படின்னா கொடு, வி என்றால் மலர், வை என்றால் புல், வைக்கோல் புல், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தூ என்றால் உன். அடுத்து 6வது கேள்வியை பாருங்கள். ஓரெழுத்து ஒரு மொழிகளில் தவறானது எது? 4 ஆப்ஷனில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் யா அப்படின்னா அகலம், சோ என்றால் மதில், ஈ என்றால் கொக்கு, ஈ என்றால் கொக்கை குறிக்கும். ஐனா பசு கிடையாதுங்க, தவறு. நெடில் ஆனா தான் பசு, அப்போ இதுதான் தவறு. அடுத்து 7வது கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. சரியாக பொருத்த வேண்டும். இதற்கான பதில் ஏ அப்படின்னா அம்பு, கூ அப்படின்னா பூமி, ஐ என்றால் தலைவன், ஈ என்றால் கொடு. நல்ல கவனிங்க. கூ அப்படின்னா பூமியை குறிக்கும், ஏ அப்படின்னா அம்பை குறிக்கும். அடுத்து 8வது கேள்வியை பாருங்கள். ஓரெழுத்து ஒரு மொழிகளில் தவறானது எது? கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? மா என்றால் மாமரம், கரெக்டு. போ என்றால் செல், கரெக்டு. நா என்றால் நாவு, கரெக்டு. மீ என்றால் கடல், தவறு. மீ அப்படின்னா என்னதுங்க? மீ என்றால் வான், வானம், வான், அதை குறிக்கும், கடலை குறிக்காது, இது தவறு. அடுத்து 9வது கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. சரியாக பொருத்த வேண்டும். விடையை பார்க்கலாங்களா? நா என்றால் நாவு, மீ என்றால் வான், யா என்றால் அகலம், நே என்றால் அன்பு. அடுத்து 10வது கேள்வியை பாருங்கள். அன்பு என்பதை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி என்ன? 2 எழுத்து அன்புங்கிற வார்த்தையை தருது. இதற்கான பதில் நெடில் நே நெடில் மே. நெடில் நே நெடில் மே இரண்டும் அன்பை குறிக்கும். அடுத்து 11வது கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. சரியாக பொருத்த வேண்டும். விடையை பார்க்கலாங்களா? நோ, குறில் நோ என்றால் நோயை குறிக்கும், நோ என்றால் நோய். நெடில் நோ என்றால் வறுமையை குறிக்கும். பே என்றால் மேகம், போ என்றால் செல். நல்லா கவனிங்க. பேனா மேகம். அடுத்து 12வது கேள்வி. ஓரெழுத்து ஒரு மொழிகளில் தவறானது எது? எது தவறுன்னு கேட்டிருக்காங்க.
இதற்கான பதில் மூ என்றால் மூப்பு, தை என்றால் தைத்தல், வா என்றால் அழைத்தல், மோ என்றால் யாசித்தல் கிடையாது, மோத்தல் முகர்தல் அந்த பொருளில் வருங்க. மோனா மோத்தல் அல்லது முகர்தல் அப்படிங்கிற வார்த்தையை தரும். அப்போ இதுதான் தவறு. அடுத்து 13வது கேள்வியை பாருங்க. பொருத்துக. சரியாக பொருத்த வேண்டும். விடையை பார்க்கலாங்களா? சே அப்படின்னா உயர்வு, கோ என்றால் அரசன், மே அப்படின்னா அன்பு, வவ் என்றால் கவர். அடுத்து 14வது கேள்வி. ஓரெழுத்து ஒரு மொழிகளில் தவறானது எது? 4 ஆப்ஷனில் எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? கா என்றால் சோலை கரெக்டு. கூ அப்படின்னா வானம் தவறு. கூ என்றால் என்னன்னு பார்த்தோம். கூ என்றால் பூமின்னு பார்த்தோம். அப்போ இது தவறு. கை என்றால் ஒழுக்கம், நை என்றால் இழிவு. அடுத்து 15வது கேள்வியை பாருங்கள். பொருத்துக. சரியாக பொருத்த வேண்டும். விடையை பார்க்கலாங்களா? கை என்றால் ஒழுக்கம், அதாவது ஒழுக்கமாக கையை வச்சுட்டு இருப்பா அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா அம்பு, அம்பை ஏவு இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். மைனா அஞ்சனங்க, அஞ்சன மை இருக்கு இல்லையா, அதுதான். பே என்றால் மேகம். அடுத்து 16வது கேள்வி. ஓரெழுத்து ஒரு மொழிகளில் தவறானது எது? 4 ஆப்ஷனில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? யா என்றால் அகலம் கரெக்டு, வவ் என்றால் கவர் கரெக்டு, சே என்றால் உயர்வு கரெக்டு, வைனா மலர் கிடையாது தவறு, பூ அப்படின்னா தான் மலர். அப்போ வைனா என்ன அர்த்தங்க? வை என்றால் புல் என்று அர்த்தம். வை என்றால் புல். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மாட்டுக்கு வைக்க புல் வை அப்படி சொல்லலாம். சரிங்களா? வைக்கோல் புல்லை வையுங்கள் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. வைக்கோல் புல் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 17வது கேள்வி. பொருத்துக. சரியாக பொருத்த வேண்டும். விடையை பார்க்கலாங்களா? நே அப்படின்னா அன்பு, நை என்றால் இழிவு, குறில் நோ என்றால் நோய், நெடில் நோன்னா வறுமை. திரும்ப சொல்கிறேன், நல்லா கவனிங்க. குறில் நோன்னா நோயை குறிக்கும், நெடில் நோன்னா வறுமையை குறிக்கும். மாற்றி போட்டக்கூடாது. அடுத்து 18வது கேள்வி. மதகு நீர் தாங்கும் பலகை என்பதை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? மதகு நீர் தாங்கும் பலகை, இதை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி நெடில் ஓ. நெடில் ஓனா மதகு நீர் தாங்கும் பலகை. அடுத்து 19வது கேள்வி. பொருத்துக. சரியாக பொருத்த வேண்டும். பொருத்துங்க பார்க்கலாம். சரி, விடையை பார்க்கலாங்களா? கா என்றால் சோலை, கூ என்றால் பூமி, கை என்றால் ஒழுக்கம், கோ என்றால் அரசன். அடுத்து 20வது கேள்வி. ஓரெழுத்து ஒரு மொழிகளில் தவறானது எது? எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? சா என்றால் இறந்து போ கரெக்டு, தீனா நெருப்பு கரெக்டு, பா என்றால் பாடல் கரெக்டு, ஆ என்றால் கொக்கு கிடையாது தவறு. கொக்குனா என்ன வருங்க? ஈ என்றால் கொக்கு, ஆனா பசு. அப்போ இதுதான் தவறு. அடுத்து 21வது கேள்வி. பொருத்துக. சரியாக பொருத்த வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் லைக் போட மறந்துடுறீங்க. லைக் போடுங்க. வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த தேர்வில் கண்டிப்பாக பாஸ் ஆகணும். அதை நோக்கி தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். சரி, ஓகே. விடையை பார்க்கலாங்களா? மா என்றால் மாமரத்தை குறிக்கும், மீ என்றால் வானம், மூ என்றால் மூப்பு, மே என்றால் அன்பு. 22வது கேள்வி. ஓரெழுத்து ஒரு மொழிகளில் தவறானது எது? 4 ஆப்ஷனில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? சி என்றால் இகழ்ச்சி கரெக்டு, ஊ என்றால் இறைச்சி கரெக்டு, கையினா ஒழுக்கம், தூ என்றால் இகழ்ச்சி கிடையாது. சரிங்களா? தவறு. தூ என்றால் தூய்மை அப்படிங்கிற பொருள் வரும். தூ என்றால் தூய்மை. அப்போ இதுதான் தவறு. 23வது கேள்வி, கடைசி கேள்விங்க. இதோட 7ஆம் வகுப்பில் இருக்கிற அந்த ஓரெழுத்து ஒரு மொழி முடியுது. ஆனால் இன்னும் கவர்மெண்ட் மெட்டீரியலில் கொஞ்சம் இருக்குது. அதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 5 வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி 3 வீடியோ போட்டாச்சு. இதோட சேர்த்து இன்னும் 2 வீடியோ வரும். எல்லாத்தையும் ஒரே பிளேலிஸ்ட்டாக மாற்றி வச்சுருக்கோம். அதுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் அதை யூஸ் பண்ணிக்கோங்க நண்பா. நீங்கள் புத்தகத்தை படிக்கலினா கூட இந்த வீடியோக்களை நேரம் கிடைக்கும் போது ஃப்ரீயாக இருக்கும்போது போட்டு கேளுங்க. கண்டிப்பாக மனசில் பதிஞ்சிரும். சரி, ஓகே. விடையை பார்க்கலாங்களா? 23வது கேள்வி. பொறுத்துக்க. விடை ஆ என்றால் பசு, ஈ என்றால் கொக்கு, ஊ என்றால் இறைச்சி, ஐ என்றால் தலைவன்.
அவ்வளோதான் நண்பா. இந்த ஓரெழுத்து ஒரு மொழியில் 3வது வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து 4வது வீடியோவுக்கான லிங்க்கு எண்டு ஸ்க்ரீனில் வரும். மறக்காமல் அதையும் பார்த்துடுங்க. ஃபஸ்ட்டு கமெண்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.